கன்னியாகுமரிக்கு நாளை மாலை வரும் பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தர் பாறையில் 2 நாட்கள் தியானத்தில் ஈடுபட உள்ளார். ஆனால் மறைமுக பிரச்சாரத்தில் பிரதமர் ஈடுபடுவது போன்று இருப்பதால் இதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வரும் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக போட்டியிடும் வாரணாசி தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான பரப்புரை நாளை மாலையுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை கன்னியாகுமரி வருகிறார். இதற்கான பயண அட்டவணையின்படி நாளை மதியம் 3:55 மணி அளவில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் புறப்படும் பிரதமர் மோடி மாலை 4:35 மணி அளவில் கன்னியாகுமரி வந்தடைகிறார். இதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக மாலை 4:45 மணிக்கு அரசு விருந்தினர் இல்லத்திற்கு செல்லும் பிரதமர் சுமார் அரை மணி நேரம் ஓய்வு எடுக்கிறார். பின்னர் அரசு விருந்தினர் இல்லத்தில் இருந்து புறப்படும் மோடி 5:25 மணி அளவில் கடற்கரையை சென்றடைய உள்ளார். அங்கிருந்து படகு மூலம் 5:40 மணி அளவில் விவேகானந்தர் பாறைக்கு செல்வார் என்றும் அங்கு 2 நாட்களுக்கு தொடர் தியானம் செய்ய இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அங்கிருந்து சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி அளவில் புறப்படும் பிரதமர் 3:20 மணி அளவில் கன்னியாகுமரி ஹெலிபேட் வந்தடைவார் என்று பயண திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் இருந்து ஹெலிகாப்டரில் புறப்படும் அவர் சனிக்கிழமை மாலை 4:05 மணிக்கு திருவனந்தபுரம் சென்றடையவிருக்கிறார். இந்த நிலையில் தேர்தல் பரப்புரைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள காலகட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தியானம் செய்ய அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18ற்கு தொலைபேசி மூலம் பேட்டியளித்த அவர், தியானம் மூலம் பிரதமர் மறைமுக பரப்புரையில் ஈடுபடுவதாகவும் இதற்கு தடை விதிக்க கோரி தேர்தல் ஆணையத்திலும் காவல்துறை தலைவரிடமும் இன்று மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தல் நடைபெறுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பு பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் 6 மணிக்குள்ள இவங்க தான் சொல்றாங்க. இப்ப இவர் பிரச்சாரத்தை முடிச்சிட்டு நேரடியா 30ஆம் தேதி இங்க வந்து தன்னுடைய தியானத்தை துவக்கிறார். 3 விமானங்களில செய்தியாளர்களை பத்திரிகையாளர்களை அவருக்கு வேண்டிய மாணவர்களை அழைத்து வந்து இங்க உபசரித்து அந்த செய்தியை ஒரு தேர்தல் பரப்புரையாக இந்த தேசம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் கடைசி கட்ட தேர்தல் நடக்கிறதோ அங்கு அனுப்புவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார். இதுவும் ஒரு பிரச்சாரம் தான். தேர்தல் நடக்கும் நிலையில எதற்காக இந்த தியானம், எதற்காக இந்த மறைமுக தேர்தல் பரப்புரை, இதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். இதை அனுமதிக்க கூடாது என்று தேர்தல் ஆணையத்திடமும் காவல்துறை தலைவரிடம் மனு கொடுக்க இருக்கிறோம். தங்களது கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் அவர் கூறினார். மேலும் விவேகானந்தர் பாறை பகுதியில் காங்கிரசார் மௌன அஞ்சலி செலுத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் செல்வபெருந்தகை கோரிக்கை விடுத்தார்.